எங்க வருஷத்துக்கு இதான் முதல் ட்ரெயின். உன்னை நம்பி நாங்க வந்த எல்லா ட்ரெயினையும் விட்டுட்டையா. இதுல போனே ஆகலைன்னா இன்னைக்கு பூரா சனி பிடிச்ச மாதிரி ஆயிடுயா. ஆளுக்கு ஒரே ₹1 குடியா. எல்லா லக்கேஜும் நாங்களே தூக்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாமான்லாம் நானே எடுத்துக்கிறேன். இந்தா 8 நாளுக்கு என் பேர் சொல்லி 2 பேர் திருப்தி பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். மெட்ராஸ்க்கு நான் புதுசு, கிண்டிக்கு போகணும். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனா சார்ஜ் கம்மியாகுமா, பஸ்ல போனா கம்மியாகுமா? பஸ்லயே ட்ரெயின்லயே போனா துட்டி எக்கச்சக்கமா செலவாகும். இப்படியே காலார பொடி நடையா போனா சாயந்தரத்துக்குள்ள சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். நல்ல ஐடியா. இந்தா அப்படியே 8 நாளுக்கு பொட்டுக்களை வாங்கி தின்னுட்டு போனேன்னா தெம்பா இருக்கும். காலங்காத்தா வந்து சேர்ந்தே எங்க இருந்தே வந்தானுங்க? என்னடா நிறுத்தியா? நீ யாருன்னே தெரியல, அது கூட வாடா போட ஆரம்பிச்சிட்டியா? மெட்ராஸ்ல தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அசந்த ஆளையே அமைச்சிட்டு வாங்க. எல்லா ஊரும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆளை பாரு, முடிக்கிற முடியா தெரியல. மெட்ராஸ்ல எல்லா பெரிய மனுஷனுக்குமே இப்படிதான் மொழி. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். வர யோ யோ பொட்டிக்கிறவையா இல்ல போலீஸ் கொடுங்க. யாராவது சுத்த வேற கேட்டவனா இருக்கா? உன் பேர் சேகர். ஆமா. ஊர் பேர் பாளையமா? ஆமா. அப்பா பேர் அம்மா சேப்பனா? ஆமா. அம்மா பேர் பேச்சுமாரா? ஆமா ஆமா ஆமா. முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? ஹலோ, குட் மார்னிங் சார். நில்லியா நில்லியா. யோ யோ என் பெட்டி குடியா, என் பெட்டி குடியா. ஏறுங்க சார், ஏறுங்க. பெட்டி. ஐயோ என் பெட்டி பா. ஐயோ போலீஸ் போலீஸ். நீ கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்துருவேன். போலீஸ் டெலிபோன் நம்பர் தெரியுமா? 100 தடவை கூப்பிட்டா வருவாங்க. டிபோ டிரைவர். போலீஸ் போலீஸ் போலீஸ். எப்பா டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்தி இறக்கி கொடுப்பா. சார், காலங்காத்தால் நல்ல சவாரி கிடைச்சிருக்கு. தயாரா பண்ணா வாங்க சார். யோ யோ எங்க யாரை கடத்திட்டு போற? ஆமா, பெரிய பிர்லா பேரன். இவரை கடத்திக்கிட்டு போனா எனக்கு ₹1,00,00,000 கிடைக்கும். அடுத்த பேசாம முடிச்சு முகமே தெரியுது. இந்த வீடு தான். நிறுத்து. இங்க நிறுத்துறானுங்க. இங்க இருந்து கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு இவங்கிட்ட வகையே மாட்டிக்கிட்டேன். யோ யோ வர வழியெல்லாம் உங்களை கேட்டு பார்த்துட்டேன். நீ யாரு என்னாலும் ஒரு வாரம் புரியல. என்ன எதுக்காக கடத்திட்டு இருக்க? இப்போ உண்மை சொல்லியா? சார், என்ன அனுப்பிச்சுடுங்க சார். நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல மீட்டர் பணத்தை விட்டு, இல்லன்னா வெயிட்டிங் சார்ஜ் நீ தான் கொடுக்கணும். எது மீட்டருக்கு பணமா? ஏயா பஸ்லயும் ரயிலையும் போனா சார்ஜ் அதிகமாக நடந்து போற நினைச்சிட்டு இருந்தேன். பலாத்காரமா டாக்ஸி ஏத்தி விட்டு மீட்டருக்கு பணமா? யோ என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராத்தே மணி தெரியுமா? அவனோட பிரதான சீடன் தான். உடம்பு எப்படி இருக்குது? என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராத்தே மணிக்கு வாத்தியாரே நான் தான். பாடி பத்தா தரல. இத பாரு, ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில 9 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ. இப்ப மணி 7. மரியாதை டாக்ஸி காசு விட்டு, இல்ல வேலை போயிடும். இன்டர்வியூ மறக்க. நான் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மணி 7:15. டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து சீக்கிரமா. ஐயோ மழை மீட்டர் எவ்வளவு கொஞ்சம் பாரு. 29.90 சார். இதுக்கு முன்னாடி பேட்டா கம்பெனி வேலை பார்த்துட்டு இருந்தியா? சரி சரி 10 பைசா கொடு. என்னடா எவ்வளவு நேரம் டாக்ஸி வேலை பேசிட்டு இருக்கியா? சீக்கிரம் பணத்தை கொடுத்துரு. வேணா பாவி, ₹800 சம்பளத்துல இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எல்லாருக்கும் பாத்தி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி ஓரங்கட்டி வேர்க்கல்ல குறிக்கிறிய வெக்கமா இல்ல உனக்கு? ஏடா, ஒரு 60 பைசா செலவு பண்ணி உன் வயத்துக்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட கூடாது மனசு இல்ல? அட பாப்பா, அவன் கஷ்டம் அவனுக்கு. ஊர்ல அப்பாவோட சண்டை போட்டு தான் மெட்ராஸ்க்கே வந்தேன். ₹25,000 டெபாசிட் கட்டி இந்த வேலையில் சேர்றது அப்பா கொஞ்சம் கூட பிடிக்கல. அது சரி, உங்க பாச்சே. அதுலப்பா ஏற்கனவே 2 இடத்துல டெபாசிட் கட்டி ஏமாத்திட்டாங்க. கடைசியா அந்த ₹25,000 கையில் கொடுத்து இதோட என் பெத்த கடன் முடிஞ்சு போச்சு அப்பா சொல்லி அமைச்சாரு. தச்சமே கையிருப்பு 65 பைசா தான். இதை வச்சுட்டு அடுத்த மாதம் சம்பளம் வரைக்கும் எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாத. நான் கேஷியர் கிட்ட சொல்லி இன்னைக்கே உங்களுக்கு ₹2,000 அட்வான்ஸ் வாங்கி தரேன். அது எப்படிப்பா? முதல் நாளே அட்வான்ஸ் சொன்னா மேனேஜர் ஒத்துக்கு வரா? வேண்டாம், மேனேஜர் கிட்ட போறான். நான் தான் கேஷியர் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆமா, கைக்கு பணம் வந்த உடனே முதல்ல என்ன பண்றதா உத்தேசம்? நேரா பேங்க் கொண்டு போய் 10 வருஷம் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருவேன். அப்புறம் நீ சாப்பிடுறது தங்குறதுலாம்? அதுக்கு தான் ஓன் வீடு இருக்க, சமைச்சு போறதுக்கு உன் பொண்டாடி இருக்கா. என்னமோ தெரியல, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடிச்சு பல்ல பேத்து போடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ் விட்ட உடனே நேரம் முதல்ல போய் உனக்கு ஒரு வீடு பார்த்து செட்டில் பண்றேன். நீ என் வீட்டை காலி பண்ற. இல்லன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. டேய், மெட்ராஸ்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு நான் சொன்ன எந்த வீட்டையும் வாடகை கொடுப்போம். வீடு காலியா இருக்கணும், அவ்வளவுதான். வீடு கிடைக்கிறது ப்ராப்ளம் இல்ல, அதை விட. ஆனா மெட்ராஸ்ல எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க போனாலும் எதையாவது கேட்டுருவோம். பஸ்ல போனா பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துருவோம். ஹோட்டலுக்கு போனா வயத்துல இருந்து குடலை எடுத்துருவோம். அரசியல் மீட்டிங்க்கு போனா மண்டையில இருந்து மூளையே எடுத்துருவோம். டேய், அங்க பாரு.
போய் விஷ் பண்ணலாம். எப்பவுமே வீடு வாடகை கேட்கும் போது மரியாதையா பவ்யமா பெரிய மனுஷன் தோரணையில குழஞ்சு வாடகை கேட்கணும்டா. அப்படியே கேட்கிறேன். உனக்கு தெரியாது, அரசியல்வாதி ஓட்டு கேட்கும் போது எவ்வளவு மரியாதையா பணிவா ஓட்டு கேட்கிறான். முட்டாள் ஜனங்களை ஏமாந்து ஓட்டு போடுறாங்க, அப்புறம் அவன் இஷ்டப்படி நடந்துக்கிறான். அந்த மாதிரிதான் இது. கிடைக்கிற வரைக்கும் பணிவு, கிடைச்சப்பறம் நம்ம இஷ்டம். ஐயா ஐயா, முதல்ல தாய்க்குளம். அம்மா தாயே, இப்பதான் அரிசியை களைஞ்சு உரையில போட போறேன். இன்னும் ஒரு 5-6 வீடு போய் பாத்துட்டு வாப்போ. கேடா இது இன்னும் அரிசி? பிச்சைக்காரன் நாய்களா 4 தெருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப போயிட்டு வரலாமா? ஆய முடுறான். பெருசா குழஞ்சு கேட்கறானா? நான் கேட்கிறேன், அம்மா வீடு வாடகைக்கு விடப்படணும் போட்டு போடுறீங்களே, அது விஷயமா வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க, நான் ஒண்ணு 4 தெரு போகணும். வணக்கம். யார் நீங்க? யாருக்கு வீடு வேணும்? இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு தான் வீடு வேணும். கல்யாணம் ஆயிடுச்சா? இவன் கல்யாணம் ஆயிருச்சு. அவரு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன சார்? என்னமோ இது என்னமோ மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க. குடியிருக்க போறது நீ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சாரி, பிரம்மச்சாரிகளுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. அம்மா, பையன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். ரொம்ப ஒழுங்கான பையன். 1 மாசம் கூடி வச்சு பாருங்க, அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வேண்டவே வேண்டாம் சார். எனக்கு மொத்தம் 3 பொண்ணு. முதல்ல ஒரு பேச்சுலர் குடி வந்தான், பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான். 2வது ஒரு பேச்சுலர் குடி வந்தான், 2வது பொண்ணையும் இழுத்துட்டு போயிட்டான். நேக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அதையும் பார்த்து பத்திரமா பார்த்து பாடுறேன். சார் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அபிஷ்டம் ஏண்டி நின்று இருக்க? போயேண்டி உள்ள. சார் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன மட்டும் குடி வச்சீங்கன்னா வீதியில் போற எந்த பொண்ணையும் தலை வந்து பார்க்க மாட்டேன் சார். உங்க பொண்ணை கூட ஏன் எடுத்து பார்க்க மாட்டா சார். பொண்ணுன்னா தொலைன்னு விட்டுருவேன். இது நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? நம்ம பொண்டாட்டியா? நானே லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கேன். இதுல நீ வேற சொந்தம் கொண்டாடியா? போய வழிய. நான் ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்ன நீங்க வேலை? பிரம்மச்சாரின்னா ஒரு பயனும் வீடு தர மாட்டேங்கிறான். வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்க வேண்டியதான். ஒண்ணு பண்ண, என்ன? இங்கே ஒரு கேஸ் பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்க. யாருப்பா நீ? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? பேசாம உன் வீட்டு தங்கிடுறேன். என்னது? என்ன அசல் பைத்தியக்காரன் நினைச்சியா? ஒவ்வொரு வீட்டுக்காரனும் பேசும்போது எனக்கு அடி வயித்துல பக்கு பக்குன்னு. என் வீட்டுல நீ தங்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. கொஞ்ச நாளைக்கு தாண்டா. பொண்டாட்டியா? வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொன்னேன். இத பாரு, வீடு தேடி இன்னைக்கு பூரா வேணும்னாலும் உன்னோட சுத்துற. ஆனா நீ என் வீட்டுல தங்குறன்றது நடக்காது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலி, நான் ஒருத்த மட்டும் இழிச்சவாயிரான். இவனுக்கு வீடு தேடுறதுக்குள் ஒண்ணு பண்ணலாமா? என்ன? யார் நீங்க? என்ன வேணும்? வெளியில டூலெட் போர்டு பார்த்தேன், வீடு வாடகைக்கு வேணும். நானும் என் சம்சாரம் 2 பேரும் தான். சம்சாரம்ங்கிறீங்க, ஒளிஞ்சிட்டு நிக்குது, முன்னால வராதுங்களா? அடுத்தவங்களை பார்த்தா ரொம்ப வைக்கப்படுவா. ஏய் கொஞ்சம் முன்னால வா. புது கல்யாணம் போல இருக்கு, அதான் வைக்கப்படுது. மாசம் 300 ரூபாய் வாடகை. பரவாயில்லைங்க. 3 மாசம் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த சாதியை கொடுங்க. இருங்க, என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். நீங்க தான் பாத்தீங்களா, அவங்களையும் கூப்பிடுறீங்க? குடி வர்ற பொண்டாட்டி அழகா இருந்தா ஏன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா. என்னை ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பான். இவங்க பரவாயில்ல, ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. இவங்களை உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. கர்மம் கர்மம். கன்றாவி, உங்களுக்கு விவசாயே கிடையாது. இவங்க யாரு என்னன்னு புரிஞ்சுக்கிற அளவு கூட இல்லாம போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஏயா வேஷம் போட்டு வந்தா வீடு கேக்குறீங்க? மரியாதையா இடத்த காலிப்பட்டு. இல்லைங்க, அது வந்து இன்னும் என்ன உங்ககிட்ட பேசு? உள்ள வாங்க. சத்தாம்போயா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு குறைஞ்சு போயிடல. என்ன ஏண்டா செய்யறது கரெக்டா செய்யக்கூடாதா? நான் அப்பவே சொன்னேன், டாக்ஸிலாவது ஆட்டோலயாவது போகலான்னு. 5 ரூபா 10 ரூபா செலவுக்கு பயந்துகிட்டு பஸ்ல போகலான்னு. பஸ்ல ஒரே கூட்டம். நான் எவன் மேல பை போடுறேன். சரி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கடைசி ஒரு வீட்டை பார்ப்போம். அவங்க கையில கால விழுந்து கெஞ்சுவோம். அப்படி வீடு எடுக்கலன்னு சொன்னா இதுக்குள்ளே இருக்க ஆபீஸ் வாசப்படி அங்கேயே படுத்துக்கலாம். பாப்போம். வீட்டுல யாரும் இல்ல? யாருங்க? யார் நீங்க? வீட்டுக்காரம்மா? வீட்டுக்காரம்மாவா? அதான் இந்த சூழல் சுப்பம்மா இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஒரு போர்ஷன் காலி இருக்குதா கேள்விப்பட்டோம். அது விஷயமா பேசுறதுதான் வந்திருக்கோம். கொஞ்சம் அம்மா கூப்பிடுங்களா? கூப்பிடுறேன், உட்காருங்க. போய் வேலையை வேண்டி வர வர இந்த வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். அதுக்கு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பவிஷ்ய பத்தியா ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டாக்டர்னு ஒண்ணு நினைவு வருது. வேண்டாம்பா, நான் எதை சொன்னாலும் தப்பா போ. ஏய், ஒரு ஐடியா. என்ன? எப்பவுமே கலெக்டரை பார்க்கணும்னா முதல்ல அவர் பியூனை கவனிக்கணும். அதனால இந்த வீட்டுக்கார அம்மாவை பாக்குறதுக்கு முன்னால இந்த வேலைக்காரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவா. ஐயோ வேணாண்டா, உனக்கு ஒரு அளவும் தெரியாது. பேட்டையை பிடிச்சாதான் அப்புறம் கோட்டையை பிடிக்க முடியும். இப்ப பாரு நம்ம வேலையை. என்ன?
அதை கொஞ்சம் கீழே போட்டு பேசலாமா? அது நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு. இது ஒரிஜினல் பேட்டை தான். என்ன பேட்டை கேட்டுங்கிறாரு? வர வழியில பேட்டையில உங்களை பத்தி விசாரிச்சோன்னு சொல்றாரு. இல்ல இந்த வீட்டுல நீங்க ரொம்ப நாளா வேலை பாக்குறீங்களா? முதலாளி அம்மாவுக்கு நீங்க ரொம்ப விசுவாசமானவங்களா? நானே மானவங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவங்க தட்டவே மாட்டாங்களா? நீங்க போட்ட கோலத்துக்கு கூட அவங்க தாண்ட மாட்டாங்களா? நீங்க சரியா முடிச்சா அவங்களுக்கு கேட்க வரும். நல்ல விவரமா தான் விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்? அதற்கிட்ட முதலாளி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஓரம் கட்டி பேசுவோமா? ஓரெல்லாம் கட்ட வேண்டாம், இங்கேயே பேசலாம். இது நம்ம வீடு மாதிரி தான். என்ன விஷயம்? இல்ல உங்களுக்கு மாசம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? இங்க 30 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு என்னப்பா? பாத்தீங்களா, மாசம் பூரா மாடு மாதிரி உழைச்சா 30 ரூபாய் கிடைக்குது. எங்க கூட கொஞ்சம் ஒத்து வச்சீங்கன்னா 100 ரூபாய் கொடுப்போம். தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்த விஷயத்தை சொல்லிடுறோம். நான் ஊருக்கு புதுசு, நல்ல வேலை கிடைச்சும் தங்கறதுக்கு வீடு கிடைக்காம இவன் வீட்டு தண்ணியில நடுங்கிற குளிர்ல ஜனம் படுத்துட்டு இருக்கேன். வீடு தேடி நான் ஏரியாங்காத வீதியே கிடையாது. நீங்க சிபாரிசு பண்ணி இந்த போஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். 100 ரூபாய் 10 சொல்லுங்க, ஏதோ 5 10 மேல போட்டு கொடுத்துறோம். காரியம் கச்சிதமா முடியணும், அவ்வளவுதான். நீங்களே வச்சுக்கோங்க. நான் எப்பவும் வேலையை முடிக்காம கூலி வாங்குற வழக்கம் இல்ல. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். இந்த மாதிரி ஆள் நான் மந்திரியா வந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லா இருக்கும். இப்ப எங்க? சும்மா சொல்லக்கூடாது, வேலைக்காரியா இருந்தாலும் கை சுத்தம். அதான் இப்படி பேட்டையிலேயே இருக்குது, கோட்டைக்கு போக முடியல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்ல? யாரோ ஒரு டாக்டர் இப்படி எங்களை மன்னிச்சிருங்க, இவ்வளவு போய் வேலைக்காரி சந்தேகப்பட்டியே. நான் மூஞ்ச பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். ட்ரெஸ் பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். எங்க வேலை செய்யறீங்க? ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில. என்ன சம்பளம்? மாசம் 750 ரூபா. மாச வாடகை 280, 2 மாசம் அட்வான்ஸ். எடுங்க பணத்தை. அப்போ நிஜமா வீடு வாடகைக்கு தரப்போறீங்களா? இந்த ஆள் உன் கூடவே இருப்பாரா? அப்படின்னு தரேன். நீ சொன்னதுல இருந்து வீடு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால உனக்கே வீடு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தங்கமான மனசுங்க. ஒரு வழியா வீடு கிடைச்சதுடா. அவசரப்படுறியே? 2 கண்டிஷன் இருக்கு. 1, என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது. 2, புருஷ மண்டாட்டிக்குள்ள எந்த விதமான தகராறும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்தது பாத்திர மண்டம் எல்லாம் தெருவுக்கு போயிடும். என்ன புரிஞ்சுக்கிட்டியா? அது போகட்டும். உன் பொண்டாட்டி என்னைக்கு பால் காய்ச்ச வர போறா? கொஞ்ச நாளைக்கு அவன் தனியா தாங்க காய்ச்சுவான். என்னது தனியாவா? இல்ல இது வந்து ஆடி மாசம் இல்லையா, அவன் பொண்டாட்டி வந்து ஊர்ல பிறந்த வீட்டுல இருக்கா. ஆஹா, சின்னஞ்சிருசுங்க. கல்யாணம் ஆன புதுசுல 1 மாசம் பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படித்தான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் ஆடி மாசத்துக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க வீட்டுக்காரரு என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம தினம் 16 மைல் வேகாத வெயில் சைக்கிள்லயே வந்து வந்து என்ன பார்த்துட்டு போவாரு. லட்சுமி ஓடியா ஓடியா ஓடியா. இதானா தாத்தாவோட ஆடி மாசம் வாரிசு? அசப்பற உங்கள மாதிரியே இருக்கு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே உயரம். அட ஏங்கடா, அது பக்கத்து விட்டு பாப்பா. அதான் மூஞ்சியில புத்திசாலிகளா இருக்குதுன்னு பார்த்தேன். டேய், நான் ஒண்டியா இருக்கேன்னு அப்பப்ப பேச்சு துணைக்கு வந்துட்டு போகண்டா. பாட்டி, இவங்க யாரு? இவங்கதான் நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வர போறவங்க. அங்கிள், சீக்கிரம் வந்துருங்க. பாட்டி கிட்ட தாத்தா கதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. நீங்களாவது வந்து புது கதை சொல்லுங்க. சமத்து குட்டி. இந்த அட்வான்ஸ் புளிச்சு போச்சா? இருடி, நான் உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், என்ன? உங்களுக்கு இந்த ட்ரெஸ் விட அந்த வேலைக்காரி ட்ரெஸ் நல்ல பொருத்தம். அடே, இவன் உன்னை இங்க அடிக்கடி பார்க்க வருவானா? சத்தியமா வர மாட்டான். வரக்கூடாது. வர பாட்டி. இவனுக்கு பாட்டியா? தம்பி, என்னப்பா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, கடையில வெண்ணெய் வாங்கினா கலப்படமா இருக்குமேன்னு சுத்தமான வெண்ணைக்காக நானே கலைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, காலையில நீ தயிர் வாங்கலையே, மோர் தானே வாங்கின? அதான் அதெல்லாம் கலைஞ்சிட்டு இருக்கேன். அட பாவி, கடஞ்ச மோர்லயே வெண்ணெய் எடுக்கிறியா நீ? இன்னைக்கு பூரா கடைஞ்சாலும் வெண்ணெய் வராதுப்பா. ஒரு 4 நாள் கொடுத்து தயிர் வாங்கினா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, இந்த 5 காலத்து வீட்டுக்கு 750 ரூபாய் வாடகை வாங்குறீங்க. அதெல்லாம் சரி கட்டணும்னா நான் இப்படி எல்லாம் பண்ணித்தாகணும். சரிதான் போ. கடைசியில எந்தலையிலே கைய வச்சுட்டியா? வேணும்னா தினம் தயிருக்கு 4 நாள் நான் கொடுத்துறேன். நாளையில இருந்து இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. என்று போல பக்கெடுத்துக்கிட்டு இதாதா வெண்ணெய் ஓடிடுச்சு. இது 2 நிமிஷத்துல திரண்டுடும். நல்லா திரண்டுது போ. ஆடி மாசம் முடிஞ்சு உன் பொண்டாட்டி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் நீ இன்னும் என்னன்னா கூத்து பண்ண போறியோ? ஐயோ, என்ன இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்தான்னா இந்த வீட்டுல வயசான கிழவி ஒருத்தி இருக்காளே, நம்ம புருஷன் சமையல் பண்ணதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, கூட மாட ஒத்தாசை பண்ண இந்த கிழவி என்ன தேஞ்சா போடுவான்னு என்ன பத்தி அசிங்கமா நினைச்சுக்க மாட்டேன். நான் பண்ண உனக்கு குறைய மாட்டேன் போ. என்ன பண்ற? வெண்ணதான் 2 வரைக்கும் லாபம். ஏன்பா உன் பொண்டாட்டி எப்படி? எப்படின்னா
எப்படின்னா லட்சணம் எப்படின்னு கேக்குறேன். மூக்கு முடியுமா கலரா நல்ல அவசரமாவே இருப்பா. அதாவது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருப்பான்னு சொல்றேன், அப்படித்தானே? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 4-5 மாசம் ஆச்சு. பொண்டாட்டி வாந்திக்கிட்டு எடுக்கிறாள? அதான் கிடையாது, நல்ல தேக ஆரோக்கியமா அதுல மாத்திரமா இருக்கா. கொமட்டில குத்துவேன். வாந்தின்னா புள்ள பெக்கிற வாந்தி எடுக்கிறாளான்னு கேட்டேன். அது வந்துங்க விலைவாசியில எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அதனால நான் அவளு பேசி கொஞ்ச நாள் கழிச்சு பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ என்னங்க நான் ஏதாவது சொல்லிட்டேனா? என் புருஷனும் இதே மாதிரிதான்ப்பா சொன்னாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல சீக்கிரமா பெத்துக்கலாம்னு நான் சொன்னேன். கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்லி கடைசியில ஒரு நாள் அவரே பொட்டுன்னு போயிட்டாரு. தயவு செஞ்சு நீ இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சீக்கிரமா பிள்ளைய பெத்துக்க. சரிங்க, எதுக்கும் அவன் வரட்டும், முயற்சி பண்ணி பாக்குறேன். இந்த காய்கறி ஏதுடி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தியா? இல்ல, அங்கிள் தனியா கஷ்டப்படாருன்னுட்டு 3வது அக்கா கொடுத்து வச்சாங்க. 3வது விட்ட அக்கா கொடுத்து அனுப்பிச்சாளா? அது நான் ஒண்ணும் கேட்கலைங்க, அவங்களா தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க? எவ்வளவு ஏதாவது கொடுத்தா உடனே வாங்கிட்டு வந்த வேண்டியதானே? அவகிட்ட போய் சொல்லு, தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாள்ல பொண்டாட்டி வர போறான்னு. கல்யாணம் ஆயிடுச்சு சொன்ன பாட்டி. பரவாயில்ல, பொண்டாட்டி வர வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையா அப்படிக்கு இப்படி இருக்கலாமே சொன்னாங்க. அப்படிக்கு இப்படி இருக்கலாமேன்னு சொன்னாங்களா? அடி செருப்பால. அவளாலேயே என் வீட்டுல எவனையும் தனியா கொடுத்துன்னு வைக்கவே முடியல. போடி, முதல்ல இதை கொண்டு போய் அவன் மூஞ்சில வீசிட்டு வா. சேகர் தம்பி, நிஜமா நீயா எதுவும் கேட்கலையே? ஐயோ, நான் எதுவும் கேட்கலீங்க. அதானே பார்த்தேன், நீ கேட். இந்த இருக்க காய்கறி எல்லாம் பழன்னு பச்சை பச்சையா. இது எது? பக்கத்துல அக்கா கொடுத்தது. அடே, உன் பொண்டாட்டி வர்ற வரைக்கும் இந்த தெருவுல இருக்கிறவனுங்க உன்னை ஒழுங்கா இருக்கவே விட மாட்டாளுங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, ஏதோ பிரியத்தை கொடுத்தாங்க நினைச்சேன். அது இவ்வளவு விவகாரம் தெரியாம போச்சு. இதுக்கு தான் சொல்றது, புருஷன் எங்கேயாவது வெளியூருக்கு போனா பொண்டாட்டி ஞாபகம் எப்பவும் இருக்கணும்னு. என் புருஷன் வெளியூருக்கு போனாருன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் போட்டாவை கையோடவே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அவர் தூங்கினாலும் சரி, முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்பவும் என் போட்டா கையிலேயே இருக்கணும்னு சொல்லுவேன். அப்பத்தானே அடுத்த பொம்பளைய பார்க்கும்போது ஐயோ நமக்கு பொண்டாட்டி இருக்காளேன்னு ஒரு பயம் இருக்கும், மரியாதை இருக்கும். அதெல்லாம் சரி, உன் பொண்டாட்டி போட்டா கொண்டாந்துருக்கியா? என்னப்பா, கொண்டாந்துருக்கியா இல்லையா? இல்ல. இல்லையா? உன்ன ஏப்பா, வெளியூருக்குன்னு போற மனுஷன் பொண்டாட்டி போட்டாவையும் கையோடவே கொண்டு வரலைன்னா அப்புறம் என்ன நீ பொண்டாட்டி மேல பிரியம் வச்சிருக்க? இல்லைங்க, வந்து என்ன வந்து போய் அதெல்லாம் முடியாது, போட்டா எனக்கு வேணும். இருக்கு, ஆபீஸ்ல வச்சிருக்கேன். ஆபீஸ்லயா? ஏப்பா, ஒரு 10 பேர் வர்ற போற இடத்துல கொண்டு போய் பொண்டாட்டி போட்டா வச்சிருக்கே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? சாயங்காலம் எப்படி கொண்டு வந்துடுறேன்? சாயங்காலம் முதல் வேலையா உன் பொண்டாட்டி போட்டாவோட உன் போட்டாவையும் சேர்த்து பிரேம் பண்ணி கொண்டுகிட்டு வர்றேன். வர்ற வழியில ஞாபகமா 3வது வீட்டுக்காரிகிட்டையும் முதல் வீட்டுக்காரிகிட்டையும் கொண்டு போய் மூஞ்சில அடிச்ச மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து மேஜை மேல வைக்கிற. சரிதானா? சரி. இந்த சாரி பாட்டி, ஆண்டி அழகா இருக்காங்கல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இப்படி அழகான பொண்டாட்டிய ஊர்ல விட்டுட்டு பக்கத்து விட்டு பூசணிக்காய், எதிர்த்த விட்டு வெண்டைக்காய் வேடிக்கை பாத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? வந்து என்ன வந்து போய் ஆடி மாசம் முடிஞ்சு 3 நாளாக இல்ல, எங்க உன் பொண்டாட்டி? அங்கதான் இருக்கா. அங்கே இருந்தா எப்படிப்பா? இங்க எப்ப கூட்டிட்டு வர போற? மாமனார் உடம்பு சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் எனக்கு லெட்டர் போட்டா. அதுக்கு நீங்க பதில் போட்டீங்களா? முந்திரி கொட்டை, உனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுப்பா. அவ கேட்டத நான் கேக்குறேன், பதில் போட்டிய? இல்ல. ஏன் போடல? ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. கிழிச்ச பொண்டாட்டிக்கு பதில் எழுதாத மனுஷன் ஒரு புருஷனா? அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். உடனே அவளுக்கு கருதாச்சு எழுது. சரி, நான் ஆபீஸ்லயே போய் எழுதி போட்டுறேன். உன்னை நம்ப முடியாது. இப்பவே என் கண் முன்னாலே உன் கைப்பட எழுது. பேனா வேடு, எழுது எழுது. என்னப்பா கிறுக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி லெட்டர். நான் கேட்க வேண்டாமா? சத்தமா சொல்லிக்கிட்டு எழுது. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பொண்டாட்டி அவர்களுக்கு. இரு, இப்ப நீ என்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறியா இல்ல மந்திரிக்கு மனு போடுறியா? நான் மரியாதை தான் எழுதுறேன். முன்ன பின்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதிருக்கியா இல்லையா? இல்ல. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு சந்தர்ப்பமே வரல. அதுதான் தெரியல. அப்ப ஒண்ணு செய்ய, எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்கும் போதெல்லாம் தினம் எனக்கு ஒவ்வொரு விதமான லெட்டர் எழுதுவாரு. அதுல ஒண்ணு அள்ளி விடுறேன், அதே மாதிரி எழுதிக்க. சொல்லுங்க. அன்புள்ள பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிக்கு இச்சு 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 இச்சு.
அது புரியுது. அது என்னது எம்மு எம்மு எம்மு? கல்யாணம் ஆயிடுச்சு இது கூட தெரியலங்கிற. சொல்லிக்கிட்டே எழுது தானா புரியும். சொல்லிக்கிட்டே எழுது தானா புரியும். அறிவு கட்டவன அதையும் எழுதுற. பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு சுப்பம்மா கழுத்து எடுத்தாங்களே, அந்த லெட்டர் என்ன பண்ண கிழிச்சு போட்டியா? கிழிச்சு போடுறதா? போஸ்ட் பாக்ஸ்ல கூடயே வந்து லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஐயோ, நீதான் கோடமாக அட்ரஸ் எழுதி யார் கையில மாட்டி பெரிய சிக்கலா போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. சுமதி, கேர் ஆஃப் கைலாசகிரி, திருப்பாக்கடல் போஸ்ட், ஸ்ரீ வைகுண்டம்னு ஒரு டூப்பட்ட செடி தான் போட்டிருக்கேன். மெட்ராஸுக்கு வந்ததுல நீ கூட நல்லா தேறிட்ட. ஆமா, இது என்ன திடீர்னு இவ்வளவு சாமான்லாம் வாங்கிட்டு போற? சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுன்னு எங்க அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. சரி. ஆபீஸ்ல 8 பேர் சொல்லிட்டேன். சரி. நீ ஒரு சம்சாரமா மறக்காம வந்துடுங்க. சரி. பிச்சைக்காரன் மானம் மரியாதை இருக்கிறவன் இருந்தா என் வீட்டுக்கு சாப்பிட போவானா? நான் போறேன்.